என்னைக்கு இருந்தாலும் நீங்க என்னை ஏத்துப்பியன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா எனக்கு அவ்வளோ பெரிய பேராசெல்லாம் இல்ல. உங்களுக்கு என் மேல கோவம் இருந்தா கூட பரவாயில்ல, அதை சரி பண்ணிடலாம். என்னைய உங்களுக்கு பிடிக்கவே இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், அதுவும் கோயில்ல நின்னு சொல்றேன். சத்தியமா என் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு காரணம் யாருன்னு எனக்கு தெரியாது. என்னைய ஏமாத்தி எனக்கே தெரியாம யாரோ எனக்கு செஞ்ச துரோகம் இது. ஒரு பொண்ணா என் இடத்துல இருந்து யோசிச்சா உங்களுக்கும் என் வலி புரியும். நான் உங்க பிள்ளைக்கு எந்த துரோகமும் பண்ணல. எல்லாமே தெரிஞ்சு என்னை அவர் ஏத்துக்கிட்டதுக்கு காரணம் அவர் என் மேல வச்சிருக்கிற பாசம். அதுவும் உங்களுக்கு புரியும். ஆனா நீங்க ஒரு அம்மாங்கிற இடத்துல இருந்து யோசிக்கிறீங்க. அது தப்புன்னு எப்பவும் நான் நினைச்சதே இல்ல. அதே அம்மாங்கிற இடத்துல இருந்து கோகிலக்கா வாழ்க்கையை காப்பாத்தி கொடுங்கந்தே நான் உங்ககிட்ட கேக்குறேன். என் அக்கா வாழ்க்கை சரியாகிற வரைக்கும் ஒரு மாசம், ஒரே ஒரு மாசம் மட்டும் உங்க வீட்ல இருக்க எனக்கு அனுமதி கொடுங்க. அதுக்கப்புறம் நானே உங்க வீட்டை விட்டு நிச்சயமா போயிடுவேன். என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. தயவு செஞ்சு ஒரு மாசம், ஒரே ஒரு மாசம் மட்டும் உங்க வீட்ல என்னை இருக்க விடுங்க. என்னை நம்புங்க. ஒரு மாசத்துல நான் போயிடுவேன். நீ சொல்றது உண்மையா? சத்தியம். அப்படின்னா சத்தியம் பண்ணு. ஒரு மாசத்துல என் வீட்டை விட்டு வெளியில போயிடுவேன்னு சத்தியம் பண்ணு. இவ்ளோ நேரம் நீ பேசினதெல்லாம் உண்மைன்னா சத்தியம் பண்ணு. என்ன யோசிக்கிற? சத்தியம் பண்ணு. ஒரு மாசத்துல உங்க வீட்டை விட்டு நான் வெளியே போயிடுவேன். இது சத்தியம்.